தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி, பில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி. வந்தாரே பாரில் நம்ம வைகுண்ட சாமி, தந்தாரே ஞானம் அவ கலியுக சாமி. வந்தாரே பாரில் நம்ம வைகுண்ட சாமி, தந்தாரே ஞானம் அவ கலியுக சாமி. தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி, பில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி. கண்ணனாக வந்தவராம் வைகுண்ட சாமி, கலியுகத்தில் ஐயாவாம் வைகுண்ட சாமி. கண்ணனாக வந்தவராம் வைகுண்ட சாமி, கலியுகத்தில் ஐயாவாம் வைகுண்ட சாமி. தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி, பில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி. காவி உடை அணிந்து வந்தார் அரிகுரு சாமி, கருணைப்பதி நமக்களித்த வைகுண்ட சாமி. காவி உடை அணிந்து வந்தார் அரிகுரு சாமி, கருணைப்பதி நமக்களித்த வைகுண்ட சாமி. தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி, பில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி. திருச்சடையில் காட்சி தந்த சிவகுரு சாமி, இருள்களியை ஓட வைத்த வைகுண்ட சாமி. திருச்சடையில் காட்சி தந்த சிவகுரு சாமி, இருள்களியை ஓட வைத்த வைகுண்ட சாமி. தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி, பில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி. ராமனாக வந்தவராம் ரகுகுல சாமி, ராஜகோலம் பூண்டு வார வைகுண்ட சாமி. ராமனாக வந்தவர ரகுகுல சாமி, ராஜகோலம் பூண்டு வார வைகுண்ட சாமி. தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி, பில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி. அக்னியாக நாராயணமூர்த்தி காட்சி கொடுக்கின்றார். உடனே அதாவது மூத்த அன்னையானவள் சொல்லுவாள், அருமையன் தங்கையரே, அதோ அக்கினி வளர்ந்து இருக்கின்றது, நாம் 7 பேரும் சென்று சூழ வளைந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் அக்னியை தேடுகின்றார்கள். அதாவது அக்னியை வந்து ஆவி சேருகின்றார்கள். அப்படி அக்னியை 7 பேரும் சூழ்ந்து கொள்ளுகின்ற பொழுது நாராயணமூர்த்தி 7 லோகம் புகுந்து எடுத்து வந்த ஆர்க்கம் உள்ள வித்துக்களை அந்த அம்மைமார்களுக்கு தடமேலே ஈந்து விடுகின்றார். உடனே அந்த அம்மைமார்கள் அந்த இடத்தில் 7 குழந்தைகளை பெற்று போட்டு விடுகின்றார்கள். குழந்தைகளை பெற்றவர்கள் அந்த இடத்திலே குழந்தைகளை போட்டுவிட்டு ஓடி சென்று துயிலை எடுத்து ஜலம் திரட்டி கைலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஜலம் திரட்டினார்கள். ஆனால் ஜலம் திரளவில்லை. ஆகையினால் அதாவது கனலை துணையாம் என்றாவி கற்பை இழந்தோம் கன்னியரே, இப்பொழுது புனலை திரட்டுவதற்கு பலமின்றி புத்தியழிந்தோம் பூவையரே. ஆகையினால் இந்த நிலையிலே அனலை தரித்திருக்கக்கூடிய ஈஸ்வரன் முன்னே சென்றால் நமக்கு என்ன என்ன பங்கம் வருமோ? ஆகையினால் அங்கு செல்வதை காட்டிலும் இந்த வனத்திலே போய் தவம் இருப்போம் என்று சொல்லி அவர்கள் 7 பேரும் தவத்திற்கு சென்று விட்டார்கள். 12 ஆண்டுகள் அவர்கள் தவம் நிறைவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதன் பிறகு சிவபெருமானும் அம்மை உமையவனும் நாராயணமூர்த்தியும் வந்து தவத்துக்கு உறுதி கொடுக்க வருகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள், அதாவது எங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டது, ஆகையினால் எங்களை கைலைக்கு அழைக்கலாம் என்று மட்டும் தாங்கள் நினைக்க வேண்டாம், நாங்கள் பூலோகத்திலே மனுவாக்க பிறக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்ட பிரகாரம் அந்த அம்மைமார்களை பூலோகத்திலே எம்பெருமான் மனுவாக பிறவி செய்கின்றார். நீங்கள் சாதாரண மனுவாக பிறந்து வாழக்கூடிய நேரத்திலே நானும் தட்சணத்திலே அதாவது வைகுண்டமாக வந்திருப்பேன், ஸ்ரீ பண்டாரம் என்று சொல்லுவார்கள்.
அப்படி தட்சணத்தில் நானும் வந்திருந்து மக்களுக்கு பலவிதமான தீனம் பலதும் தீர்த்து நோவு நம்பலங்களை எல்லாம் மாற்றி அற்புதங்களை செய்து வருவேன். அதை அறிந்து நீங்கள் என்னிடத்திலே வந்தால் உங்களை கோலமணம் புரிந்து கொள்வேன் என்று ஐயா சொல்லி அவர்களை பிரவி செய்தார். இப்பொழுது ஐயா வந்திருக்கின்றார் என்பதை அறிந்து அந்த அம்மைமார்களும் அங்கே வருகின்றார்கள். வந்தவுடனே அவர்கள் சொல்லுவார்கள் என்னன்னா, அன்று நம்முடைய ஆடைகளை மறைவு செய்த காரணத்தினால்தான் நாம் இந்த கையிலை வாழ்வு என்று சொல்லக்கூடிய பெரு வாழ்வை இழந்து விட்டோம். ஆகையினால் இப்பொழுது அவருடைய ஆடையாவது பற்றி இழக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மைமார்கள் அங்கே 7 பேருமாக ஐயாவை தொடர்ந்து பிடிக்கின்றார்கள். சூழ்ந்தே நமது துயிலை முன்னம் சுழியம் செய்த மாமுனியை பூந்தே நெருங்கி துயில் உரிய பிடித்த இழுத்து நாம் இன்று அந்த சான்றோர் மக்கள் 7 வரையும் தர வேண்டும், என்ன செய்தி என்று கேட்போம் என்று சொல்லி அவர்கள் ஒன்று போல 7 பேரும் வளைந்து நிற்கின்றார்கள். அப்பொழுது எம்பெருமான் பார்க்கின்றார். இப்படியே பார்த்து கொண்டிருந்தால் நமக்குத்தான் இழப்பம் என்று சொல்லி ஐயா சொல்வார்கள், குழந்தை வார்த்தை சொல்லி, இப்பொழுது நீங்கள் பெற்ற பிள்ளைகள் தானே உங்களுக்கு வேண்டும், அந்த பிள்ளைகளை எடுத்து தருகிறேன் என்று சொல்லி எம்பெருமான் என்ன சொல்லுவார் என்பதை அந்த வாசகத்திலே பார்க்கலாம். பிள்ளையை நாம் தாரோம், நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம், பிள்ளையை நாம் தாரோம் கிள்ளை மடவாரே, கள்ள மொழி இல்லை உள்ளதை சொல்லுறோம், பிள்ளையை நாம் தாரோம், நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம். காட்டி வரத்திலே கண்டுங்கள் தன்னையும் லோட்டைகள் பார்த்து நீருடுகளை தோற்றதும் மேட்டைகளாய் என்னை இருக்க துணிந்ததும் பூட்டைகள் சொல்லாமல் பெண்ணே நீர் பெற்றிட்ட பிள்ளையை நாம் தாரோம், நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம். அருவன மீதிலே அமர்ந்து வாய்ப்பங்கையில் சொருபமாய் நீங்கள் சுனையாடும் வேளையில் வரும் வழி மீதங்கள் வாய்மொழி மதங்கண்டு கருவது கொண்டு நீர் காட்டினில் என்றிடும் பிள்ளையை நாம் தாரோ, நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ. ஒருவனும் மீதில் என் உபாயத்தை அறியாமல் முருவல் செய்தன்னை நீர் மொழிந்ததூகண்டு நான் இருவான மேலோக இளவோவி உயிரேனே பெருக நான் செய்திட பேணியே நீர் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ, நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ. மடமையில் மாதரிங்கள் வந்தனை நெருங்க வேண்டாம், தொடவும் நீர் நியாயம் இல்லை தூரவே அகல நின்று அடவது பெற்ற பிள்ளைக்கு அடையாளம் அறிய சொன்னால் உடன் இப்போ மதலை தந்து உலகமும் அருள்வோம் என்றார். ஐயரே குருவையங்கள் ஆதியே ஜோதியாரே மெய்யனே ஒப்பில்லாத வேதனல் மணியே கேள்மோ
வெய்யனல் மதுரையின்று வெண்கமோ மிகவேயாகி கையதூதப்பி ஓட கண்டமோ மதலை என்றார். மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருங்கையா மதலையை தரும் எங்கள் வயிறெல்லாம் கொதிக்கிறே குதலை மொழிகள் கேட்டு கொஞ்சி கூளைந்திருக்கே மதலையை தாருகையா நாங்கள் பெற்ற மதலையை தாருகையா. பெற்ற நாள் இன்று வரை பிள்ளைதனை காணாமல் மெத்தமானது நொந்து மெய்யும் தளருதையா மதுரையை தாருமையா நாங்கள் பெற்ற மதுரையை தாருமையா. மாலை பருவத்தினே வனத்தில் மயக்கவிட்டு கோலமாளி தவேத கொலகால மமுனியே மதலை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையே தாருமையா. பாலர்ப சீமானே நாவாதி புறகுமாலே பல்லுயிரோ மிக படித்த பாக்கியவானே பருவனத்தில் எங்களை நீர் பற்றி வந்து கொள்ளை வினை செய்தே நாம் சுமந்து பெற்றேன் சுற்று குலமான தெய்வ சார்ந்தோதன்னை இல்லிடத்தில் இப்போது தருகிறானால் எழுத்து உம்மை சந்தியிலே ஏற்றுவோமே சந்தியிலே ஏற்றுவோம் என்ற மாதி கேளு தருவதுண்டங்கள் தந்ததுண்டா பந்திகளே தங்களுடைய பேச்சை நானோ பகருவேன் உங்களை பார் படுத்து இதை உரைத்திட்டேன் ஓடி போங்கோ உலகனருள் அறிந்தாக்கால் சிரிக்கலாகும் சிந்தனை கேடாகும் வரை நிற்க வேண்டாம் தேன்மொழியே மறுவிடம் போய் தேடுவீரே தேடுவீர் என மொழிந்த இந்திரஜாலம் தெய்வமடவாரோடு நீர் செலுத்த வேண்டாம் நாடுவதினாலறியும் உமதுகள நியாயமது எங்களோடு நவில வேண்டாம் வீடு வழி தோறுவிரேன் ஒன்றே முன்னே மல்லிமடவார் சிலரை கொள்ளை கொண்டு பாடுபட்ட வாட்டையிலே நாங்கள் சொன்னால் பாரிலுள்ளார் உண்மையசி பழைப்பர்கானோ பழிப்பெற சொல்ல இளம் பாவை மாறே பாரிலுள்ளோர் அறிவார்கள் பச்சை மாறில்
கழிப்பது போம் கண்ட முறை நூல்கள் தோறும் காரணத்தை சொல்வார்கள் கருதி கேளு. அப்படியாக அதாவது எம்பெருமான் சொல்லுவார், அந்த அம்மைமார்கள் 7 பேரும் ஐயாவை அடர்ந்து நெருங்கி அவருடைய துயரையாவது பிடித்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி வளைகின்றார்கள். அப்படி வளைகின்ற பொழுது எம்பெருமான் நினைக்கின்றார், இவர்களை இப்படியே விட்டு கொண்டிருந்தால் நமக்கு தான் இழப்பமாகும் என்று சொல்லி, அதாவது நீங்கள் பெற்ற பிள்ளைகள் தானே வேண்டும், அந்த பிள்ளைகளை இப்பொழுது கொண்டு தருகிறேன் என்று சொல்லி காட்டு வனத்திலே நான் உங்களை பார்த்து லோட்டுகள் பார்த்து உடுகளை தோற்றதும் மேட்டுகளாக நீங்கள் என்னை எரிக்க துணிந்ததும் பூட்டுகள் சொல்லாமல் பெண்ணே நீங்கள் பெற்ற பிள்ளையை நான் தருகிறேன் என்று சொல்லுகின்றார். அல்லாமலே சொல்லுவார், அன்று அருவன மீதிலே அமிர்தவாள் கங்கையிலே நீங்கள் சுரவமாக நீராடி சுனையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே வரும் வழி மீது உங்களுடைய வாய்மொழி வதம் கண்டு, அப்படி சுனையாடி நீங்கள் வரக்கூடிய வழியிலே உங்களுடைய வாய்மொழி மதம் கண்டு இத்தனையும், அதாவது கருவது கொண்டு நீங்கள் காட்டினில் பெற்ற அந்த பிள்ளைகள் தானே உங்களுக்கு வேண்டும், இப்பொழுது நான் எடுத்து தருகிறேன் என்று சொல்லுகின்றார். ஒரு வன மீதிலே என்னுடைய உபாயத்தை அறியாமல் நீங்கள் முறுவல் செய்து என்னை மொழிந்த அந்த சொல்லின் பிரகாரம் 7 லோகத்து வித்துக்களை எடுத்து உங்களிடம், அதாவது பிள்ளைகளாக பெறச் செய்தேன், அந்த பிள்ளைகள் தானே இப்பொழுது உங்களுக்கு வேண்டும், இதோ தருகிறேன் அப்படின்னு சொன்ன பரம்பொருள் ஐயா வைகுண்ட அடுத்து என்ன சொல்லுகின்றார், அதாவது மடமையில் மாதே நீங்கள் வந்தனை நெருங்க வேண்டாம், தொடரும் நீர் நியாயம் இல்லை, தூரவே அகல நின்று. அதாவது மதர்களே, இப்பொழுது தாங்கள் என்னை வந்து தொடர்ந்து பிடிக்க வேண்டாம், நெருக்க வேண்டாம். அதாவது காட்டிலே பெற்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய அடையாளங்களை சொல்லுங்கள், அவர்களுடைய குழந்தைகளை அவருக்கு தந்து விடுகின்றேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய அடையாளங்களை சொல்லுங்கள் என்று சொல்லி ஐயா பிள்ளைகளின் அடையாளங்களை கேட்கின்றார். அப்பொழுது எந்த நிலையிலும் அந்த பிள்ளைகளுடைய அடையாளங்களை சொல்ல முடியாது. ஏனென்றால் குழந்தைகளை பெற்றார்களே தவிர அது எப்படி என்ன நிறம் என்பது கூட அவர்கள் பார்க்கவில்லை. ஓடி சென்று துகிலை எடுத்து கொடுத்து ஜலம் திரட்ட போய்விட்டார்கள். அதனால் அந்த குழந்தைகளுடைய அடையாளங்கள் அவர்களால் சொல்ல முடியல. அப்போ ஐயா விட்ட கேட்குறாங்க அழுது, ஐயனே குருவே எங்கள் ஆதியே ஜோதியான மெய்யனே ஒப்பில்லாத வேதனன் மணியகேள்மோ வையனல் மதலையின்றி வெக்கமும் மிகவே ஆகி, வையனல் மதலையின்றி வெக்கமும் மிகவே ஆகி, கையதை தப்பி ஓட கண்டமே மதலை என்றார். அப்பா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய அடையாளங்களை எங்களால் சொல்ல முடியாது என்று சொல்லி அந்த அம்மைமார்கள் 7 பேரும் அழுது ஐயாவிடத்திலே தங்களுடைய மதலைகளை கேட்கின்றார்கள். மதலையை தாருகையா, நாங்கள் பெற்ற மதலையை தாருங்கையா, மதலையை தாரும் எங்கள் வயிறெல்லாம் கொதிக்குதே, குதலை மொழிகள் கேட்டு கொஞ்சி கூளைந்திருக்க, மதலையை தாருங்கையா, நாங்கள் பெற்ற மதலையை தாருங்கையா. இப்படியாக
அழுது அழுது ஐயாவிடம் மதலைகளை கேட்கின்றார்கள். அப்பா, பெற்ற நாள் அன்று முதலாக இன்று வரையிலும் இந்த பிள்ளைகளை காணாமல் எங்களுடைய மனதெல்லாம் நொந்து மெய்யும் தளருகின்றதப்பா. வாலை பருவத்திலே நாங்கள் வனத்திலே மயக்கமிட்டு கோலம் அளித்த வேத கோலாகல மாமுனியே, எங்களுடைய மதலைகளை தாருங்கள் என்று சொல்லுகின்றார். பாலர் பெற்ற நாள் முதலாக 12 ஆண்டு வரையிலும் இந்த காட்டிலே போய் தவசனம் ஊன உறக்கமில்லை, ஒருவருடைய தஞ்சம் கிடையாது. அப்படி 12 ஆண்டுகள் சிங்கம் புலி கரடி திரியக்கூடிய வனத்தினே நங்கைமார் நாங்கள் 7 பேரும் நாடி தவசிரம்பம் இருந்தோம் அப்பா. அப்படி தவம் இருந்து, அதாவது இத்தனை நாளும் தவம் இருந்த பின்னும் நாங்களும் தான் பெற்ற நல் மனு வயிற்றில் பிறந்து குதித்து வந்தோம். அப்பா, எங்களுடைய பிள்ளைகளை தாருங்கள். இவ்வளவு நாளும் தவம் இருந்து கடைசியாக நாங்கள் பெற்ற அந்த குழந்தையினுடைய புதிர்வெளியிலே மனுவாக இந்த உலகத்திலே தோன்றி வந்திருக்கோம் அப்பா. ஆகையினால் எங்களுடைய மதலைகளை தாருங்கள் என்று சொல்லி அவர்கள் மதலைகளை கேட்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல், அதாவது கையிலேயே நாங்கள் வாழுகின்ற பொழுது ஆண்டிருந்த சிறப்பு என்ன, அருஞ்சுனை ஆடல் என்ன, இந்த கலியிலே வந்து பிறந்தோம் என்று சொல்லி அந்த அம்மைமார்கள் ஐயாவிடத்திலே மதலைகளை கேட்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல், பந்தடிக்கும் வீரம் என்ன, பைம்பொன்னிற மேடை என்ன, குந்தடிக்க மாய் உலகிலே நாங்கள் இப்படி குதித்து பிறந்து வந்தோம், மதலையை தாருங்கள் ஐயா, எங்களுடைய மதலைகளை தாருங்கள் என்று சொல்லி கேட்கின்றார்கள். அல்லாமலும் கேட்பார்கள், பாலிளையி நல்ல மீர்தோ பாலாய் சொரிதையோ, பாலிளையி நல்ல மீர்தோ பாலாய் சொரிதையோ, மலழகா எங்களோட மனக்கவலையை தீர்க்க மதலையை தாருங்கையா, நாங்கள் பெற்ற மதலையை தாருங்கையா. இப்படியாக மங்காத தெய்வகுல மக்களேலும் அதனுடைய 7 பிள்ளைகளையும் சிங்காரமாக இப்போது சீக்கிரமாக தர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். மதலையும் தந்து எங்களுடைய மனச்சுடவுகளை எல்லாம் மாற்றி குதலை தனக்கு இந்த குறுமுடி வட்டம் சூட்டி தர்மயுகத்திலே அந்த மக்களை எல்லாம் பார்முடி மன்னராக நிதமிருந்து அரசாள்வதற்கு எங்களுடைய பிள்ளைகளை தாருங்கள் என்று சொல்லி அம்மைமார்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது எம்பெருமான் சொல்வார், தருவீர் என உரைக்கக்கூடிய மடமாதே, நீங்கள் இந்த பிள்ளைகளை எங்கள் வனத்திலே பெற்றுவிட்டு வந்தோம் என்று சொல்லுகின்றீர்களே, தெய்வகுல சார்ந்தவர்களை இப்பொழுது இந்த இடத்திலே தரவில்லையானால் உம்மை இழுத்து இந்த சந்தியிலே ஏற்றுவோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி சந்தியிலே ஏற்றுவோம் என்று சொன்ன மாதரே கேளுங்கள் என்று சொல்லி ஐயா சொல்லுவார். அதாவது சந்தியிலே ஏற்றுவதற்கு நான் ஏதாவது உங்களுக்கு தர வேண்டுமா, அல்லது முன் கடன்கள் தந்ததுண்டா, உங்களுடைய பேச்சை இந்த ஊர் பழிக்கும்படியாக நான் சொல்லுவேன் என்று சொல்லுகின்றார். ஏற்கனவே உங்களிடம் சொல்லிவிட்டேன், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் இந்த காரண காரியங்களை அறிந்தால் அவர்கள் சிரிப்பார்கள். ஆகையினால் சிந்தனைக்கேடாகக்கூடிய காலம் வரையிலும் இங்கு நிற்க வேண்டாம், தேன்மொழியே மறுவிடத்திலே போய் தேடுங்கள் என்று சொல்லி ஐயா அந்த அம்மைமார்களுக்கு சொல்ல, அப்பொழுது அந்த அம்மைமார்கள் சொல்லுவார்கள், ஐயா நீர் தேடுவீர் என மொழிந்த இந்திரஜாலம் தெய்வமுடவாராகிய எங்களோடு சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நாடு 14 உம்முடைய கள்ள நியாய செய்திகளை அறிந்து கொள்ளும். வீடு வழிதோறும் விருந்து உண்டு மெல்லி மடவாருடைய மனசை கொள்ளை கொண்டு பாடுபட்ட பாட்டையெல்லாம் இப்பொழுது நாங்கள் சொன்னால் பாரில் உள்ளோர் உண்மை ஏசி பழிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அம்மைமார்கள் ஐயாவிடத்தில் சொல்கிறாங்க. உடனே ஐயா சொல்வார், பழிப்பரென சொன்ன இளம் பாவையரும் பாரில் உள்ளார் அறிவார்கள் பச்சை மாதனுடைய, அதாவது கழிப்பதவும் காண்ட முறை நூல்கள் தோறும் காரணத்தை சொல்வார்கள் கருதி கேளு. இறைவனுடைய சூழ்ச்சம மகா கோடி என்று சொல்வார்களே, என்னுடைய சூழ்ச்சம வேலை மக்களுக்கு தெரியும், அவர்களிடத்தில் கேட்டுக்கொள் என்று சொல்ல, அடுத்து மீண்டும் ஐயா அந்த அம்மைமார்களை பார்த்து சொல்லுவார்,
சொலிப்பதுவும் உமைப்பதுவும் நமக்குள் ஆகும். தோகையரு இது எனக்கு சொந்த வித்தை, குளிப்பதுவில் சுனையாடி மதலைன்ற கோலமதை சொன்னாக்கால் குறைவதாகும். குறைவேதாம் என உரைத்த குறவாகலும் கோவேங்கிரி வாழும் குலமாமாதே மறை முதல்வானோர் சிவனார்க்கு நாங்கள் வந்து சுனையாளி கங்கை திரட்டியேகே துறையறியா களவாண்டு தாய்ந்த கல்வா தல்புவிகள் அறியாத சித்த கள்ளா இறையளவே மெய்யில்லா பையை சொல்ல ஏமாளி கள்ளர் என எவரும் சொல்வார். கள்ளரென சொல்லி வந்த மாதே நீங்கள் களவாண்டீர் கையிலனில் சார் முன்பில் வெள்ளமது திரளாமல் கள்ளத்தாலே வெம்மருண்டு நின்ற விதம் வெக்கம் கண்டே. வல்ல சிவனார் அறிந்து கரியில் சான்றோர் மேல்வழி எதிரே பிறக்கவென்று சபித்தார் முன்னே உள்ளதெல்லாம் சொல்லிடுவோம் ஓடி போங்கோம் ஓஹோஹோ என சொல்லி உருக்கினாரே. உரைக்கு நீர் உரைத்து துணை உனக்கு அல்ல ஓவியங்கள் 7 பேர்க்கும் உண்டா சொல்ல இறக்கி வைத்த நீரிலக செய்து கொள்ள ஈச்சர் முதல் வானர்கள் எவரும் சொல்வார். இருக்கையிடை மாதருட வீட்டில் வெண்ணை திருடி உண்ட கள்வரன எவரும் சொல்வார். பொறுக்கையினே மாட்டோம் காணுமது நியாயம் புகன்றிடுவோம் இனி அண்டம் பொடியத்தானே. காய் வைகையில் மண் சுமந்து பிரம்பணிகள் பட்டதும் போதாவண்ணம் கெட்டு மிக பட்டீரை இடைச்சி கையால் கேள்வியில்லா முப்புறத்தில் கிழவன் போலே கொட்டு மிக பட்டுமது விசைதன் குறைவண்ணி போட்டெடுத்து கொணிய வைத்து பட்டது வாங்குலை திடுவோம் நாங்கள் வெற்று பிள்ளைதனை தந்து ஒளி ஆள வைப்பே. ஆடெடுத்த கள்வரல்லோ உமக்கு சோடி அணுவளவும் தான்றாமல் அலைந்த எந்த நாடெடுத்த இடம் எல்லாம் பேசும் போட்டி நாணமதொன்றில்லாமல் நாரி மாறுதல். வீடெடுத்த மறைதோறும் இருட்டு வேளை வேசையுடன் கூடி விளையாடி கள்ள கூடெடுத்த முறையல்லோ எங்கள் தன்னை குவலயத்தில் கள்ளியென கூறினீரே. என்ன உண்டு உமக்கு வெகு பங்காந்தானோ
சேர்க்கை மழைவதையோ தந்து புவி ஆள வைப்பே இன்னும் இப்போ தாராமல் இருந்திரானால் ஈரேழு யுகமறிய இழுத்து உம்மை அன்னமது அருந்தாமல் மறித்து கொள்வோ அது அறிந்து பாலரை தந்தாளுவீரே பாலரை தந்தாளும் வீர் என மொழிந்த பாவை மாறே பகற்பொழுது கழித்து வெள்ளி குதிக்கும் நாளை காலமெனீர் எல்லோரும் வந்தீரானால் கதிரவனும் போயடைந்து கங்குலாகும் சீலமுடல் தண்டலுக்கோ மலைக்கு மேலோ சீட்டெழுதி தேவரையோ வருத்தி இங்கே கோலமனா உங்களை நான் புரிந்து கொள்வேன் கொடினதுக்கு பாயமது கொடித்து வாரோம். இப்படியாக அதாவது எம்பெருமான் அந்த அம்மைமார்களை பார்த்து சொல்லுவார், தருவீர் என உழைக்கக்கூடிய மடமாதே நீங்கள் சுழிப்பதும் உமைப்பதும் நமக்குள்ளாகும் தொகையரே. ஐயா சொல்வார் அம்மைமார்களை பார்த்து, தொகையரே இது என்னுடைய சொந்த வித்தை, ஆனால் குளிக்க போன இடத்திலே மதலைகளை பெற்ற அந்த கோலத்தை சொன்னால் அது உங்களுக்கு தான் குறைவதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். இதனையும் சொன்னவுடன் அந்த அம்மைமார்கள் சொல்லுவார்கள், குறைவதாம் என உரைத்த குறவா கேளும் கோவேங்கிரி வாழக்கூடிய குலமா மாதர்கள் மறை முதல்வன் வானோர் சிவனாருக்கு நாங்கள் வந்து சுனையாடி கங்கை திரட்டி ஏகுவதற்காக வந்த வேளையிலே துறையறியாது வந்து களவாண்டு தோய்ந்த கல்வன் நீரல்லவா தொல் புவிகள் அறியாதோ உம்முடைய சுத்த கள்ளத்தை பற்றி இறை அளவு கூட மெய்யில்லாது பொய்யே சொல்லக்கூடிய ஏமாளி கள்ளர் கள்ளர் என்று சொல்லி உம்மை எவரும் சொல்வார்கள் என்று அந்த கன்னிமார்கள் ஐயாவை பார்த்து சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ஐயா சொல்லுவார், என்ன சொல்வார் என்றால், அதாவது கள்ளரென சொல்லி வந்த மாதே நானா களவாண்டேன், நீங்கள் கையிலையிலே ஈஸ்வரன் முன்பிலே களவாண்டீர்கள், ஆகையினால் அவர் வெள்ளமது திரளாமல் போக என்று சபித்து விட்டார்கள் என்று அந்த அம்மைமார்களை பார்த்து ஐயா சொல்லுவார். ஆகையினால் உங்களை எல்லாம் இந்த பலியிலே கலியிலே சான்றோர் வழியிலே போய் பிறக்க சபித்தார்கள், உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன், ஆகையினால் ஓடி போங்கோ ஓஹோஹோ என்று சொல்லி எம்பெருமான் உரைக்குகின்றார். அப்பொழுது அந்த அம்மைமார்கள் சொல்வார்கள், அப்பா உரைக்கு நேர் உரைத்த சுனை உமக்கே அல்லால் ஓவியங்களாகிய 7 பேருக்கு உண்டோ சொல்லும், இறக்கி வைத்த நீர் இழகுவதற்கு செய்த கள்ளம் ஈசர் முதல் வானவர்கள் எல்லோரும் அறிவார்கள் என்று அந்த அம்மைமார்கள் சொல்வார்கள். புட்டுக்காய் வைகளில் மண் சுமந்து பிறம்படிகள் பட்டதுவும் போதாவண்ணோ கெட்டு மிக பட்டீரே இடைச்சிகையா கேள்வியில்லா முப்புறத்து கிழவன் போல. அதாவது புட்டுக்காக வைதனிலே மண் சுமந்து பிறம்படிகள் பட்டதும் போதாவண்ணம் கொட்டிமிக பட்டீரை இடைச்சு கையால் கேள்வியில்லா முப்புறத்திலே கிழவன் போல. இப்பொழுது குட்டுமிக பட்டு உம்முடைய மீசை தன்னிலே குறுங்கண்ணி போட்டெழுத்து குனிய வைத்து அங்கே உங்களை கோல விளையாட்டுகளை செய்தார்களே, அதையெல்லாம் சொல்லிவிடுவோம் என்று சொல்லுகின்றார். ஆகையினால் நாங்கள் பெற்ற பிள்ளைகளை தந்து இந்த புவியை ஆள வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மைமார்கள் கேட்கின்றார்கள். அல்லாமலும் சொல்லுவார்கள், ஆடெடுத்த கல்வனல்லோ உமக்கு சூடு சுரணையே கிடையாது. ஏன்னா நாடெடுத்த இடமெல்லாம் வேஷம் போட்டு நாணம் இல்லாமல் இந்த நாரிமார்கள் தன் வீடெடுத்த மனைதோறும் இருட்டு வேளை அந்த அம்மைமார்களுடன் கூடி விளையாடி
நீர் அந்த கூடெடுத்த முறையெல்லாம் இப்பொழுது எங்களை பார்த்து குவலயத்திலே கள்ளி என்று சொன்னீர் அப்படின்னு சொல்லி இந்த அம்மமார்கள் ஐயா இடத்துல கோவப்படுறாங்க. இன்னும் உமக்கு வெகு பங்கம் உண்டு, எடுத்துரைத்தால் இப்போது உமக்கு இழப்பமாகும். ஆகையினால் முன்னமைத்த அந்த பாலரையும் அதனுடைய புதிர்வெளிகளையும் முழுவதும் தந்து இந்த புவியை ஆள வைக்க வேண்டும். அப்படி தரவில்லையானால் ஈரேழு யுகம் அறியும்படியாக உம்மை அன்னமது அருந்தாமல் நாங்கள் மறைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அம்மைமார்கள் ஐயாவை நெருங்குகின்றார்கள். அப்பொழுது ஐயா வைகுண்ட பரம்பரை சொல்லுவார், பாலரை தந்த ஆளு வீரன் நம்மளிந்த பாவையரே, இன்று பகற்பொழுது கழித்து நாளை வெள்ளி குதிக்கும் காலமே நீர் எல்லோரும் வந்திரையானால் கதிரவன் போயடைந்து கங்குலாகும் என்று சொல்லி சீலமுடன் மலைக்கும் மேலோகத்து எல்லோருக்கும் உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் சீட்டெழுதி தேவரையெல்லாம் வருத்தி இங்கு உங்களை கோலமணம் புரிந்து கொள்வேன். ஆகையினால் இன்று வேளக்கிழமை குடிலதுக்கு போய் அமுது குடித்து வாரும் என்று சொல்லி நேற்றைய தினம் இந்த அம்மைமார்களை எல்லாம் ஐயா அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைத்தார். அதன் பிறகு இனி இன்றைய தினம் நமக்கு ஐயாவுடைய திருக்கல்யாண வாசகம் அம்மைமார்களை எம்பெருமான் இந்த அற்புதமான திருவிடத்தில் வைத்து தேவர்களெல்லாம் புடை சுழும்படியாக நாங்கள் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுத்து ஐயா மாப்பு ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுத்து ஐயா மாப்பு ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுத்து ஐயா மாப்பு ஐயா பொறுத்து ஐயா மாப்பு ஐயா பொறுத்து ஐயா மாப்பு தந்து ஐயா ஒன்று சொன்னதை ஒன்று கேட்டு ஒன்றுக்கு ஒன்று நிரப்பாக இருக்கணும். ஐயா நல்ல புத்தியை தரணும். ஐயா எங்களுக்கு அன்ன வஸ்திரம் தந்து ஐயா வைத்திருச்சுக்கணும். ஐயா எங்களை யாதொரு நொம்பலங்கள் இல்லாமலும் யாதொரு சஞ்சலங்கள் இல்லாமலும் ஐயா வைத்திருச்சுக்கணும். ஐயா திருநாமம் தரணும். ஐயா சாமி வரத பாருங்க, நம்ம சாமிய கும்பிட வாருங்க, தினம் வாகன மேல எங்கள் ஐயா வலம் வருவத பாருங்க. கொடி வரக்குது பாருங்க, கொடி அசஞ்சாடுது பாருங்க, காவி கொடியினிலே எங்களையா குடியிருப்பத பாருங்க. தொட்டில் வாகனம் பாருங்க, மக்கள் சுமந்து வாரத பாருங்க, நல்ல தொட்டில் மேல எங்களையா அமர்ந்து வாரத பாருங்க. சப்பர வாகனம் பாருங்க, அது அசஞ்சி வாரத பாருங்க, அந்த சப்பரத்துள்ளே வைகுண்ட சாமி அமர்ந்து வாரத பாருங்க. அன்ன வாரத பாருங்க, அண்ணன் நடையழக பாருங்க, அந்த அன்னத்தின் மேல வைகுண்ட சாமி அழக வாரத பாருங்க. பூக்குடையாம் பாருங்க, நல்ல புகழ் வாகனம் பாருங்க, பூவண்டராய் வைகுண்ட சாமியின் புன்சிரிப்பை பாருங்க. துளசி வாகனம் பாருங்க, நல்ல துணையாய் வருது பாருங்க,
துளசி மாலை அணிந்து ஐயா மகிழ்ந்து வரத பாருங்க. சாமி வரத பாருங்க, நம்ம சாமியை கும்பிட வாருங்க. தினமாகற மேல எங்கள் ஐயா வலம் வருவத பாருங்க. நாகம் வரத பாருங்க, நகம் ஆடி வரத பாருங்க. அந்த நாகத்தின் மேல எங்கள் ஐயா நடன காட்சிய பாருங்க. சாமி வரத பாருங்க, நம்ம சாமியை கும்பிட வாருங்க. தினமாகற மேல எங்கள் ஐயா வலம் வருவத பாருங்க. கருடன் வரத பாருங்க, அது பறந்து வரத பாருங்க. அந்த கருடன் மேல நம்ம ஐயா கனிந்து வரத பாருங்க. சாமி வரத பாருங்க, நம்ம சாமியை கும்பிட வாருங்க. தினமாகற மேல எங்கள் ஐயா வலம் வருவத பாருங்க. குதிரை வரத பாருங்க, அது குதித்து வரத பாருங்க. அந்த குதிரை மேல வைகுண்ட சாமி வேட்டைக்கு போறத பாருங்க. சாமி வரத பாருங்க, நம்ம சாமியை கும்பிட வாருங்க. தினமாகற மேல எங்கள் ஐயா வலம் வருவத பாருங்க. அனுமன் வரத பாருங்க, அவர் நடையழக பாருங்க. அந்த அனுமன் தோழி எங்கள் ஐயா அழக வரத பாருங்க. சாமி வரத பாருங்க, நம்ம சாமியை கும்பிட வாருங்க. தினமாகற மேல எங்கள் ஐயா வலம் வருவத பாருங்க. இந்திர வாகனம் பாருங்க, அந்த இந்திர லோகத்தை பாருங்க. இந்திர வாகனத்துள்ளே ஐயா இசைந்து வரத பாருங்க. சாமி வரத பாருங்க, நம்ம சாமியை கும்பிட வாருங்க. தினமாகற மேல எங்கள் ஐயா வலம் வருவத பாருங்க. தேரு வரத பாருங்க, தெரு தெருவில் வரத பாருங்க. தேருக்குள்ளே தட்சண பூபன் அமர்ந்து வரத பாருங்க. சாமி வரத பாருங்க, நம்ம சாமியை கும்பிட வாருங்க. தினமாகற மேல எங்கள் ஐயா வலம் வருவத பாருங்க. காளை வரத பாருங்க, அது கனிவாய் வரத பாருங்க. அந்த காளை மேல எங்கள் ஐயா காட்சி தரத பாருங்க. சாமி வரத பாருங்க, நம்ம சாமியை கும்பிட வாருங்க. தினமாகற மேல எங்கள் ஐயா வலம் வருவத பாருங்க. சாமி வரத பாருங்க, நம்ம சாமியை கும்பிட வாருங்க. தின வாகன மேல எங்கள் ஐயா வலம் வருவத பாருங்க. சாமி வரத பாருங்க, நம்ம சாமியை கும்பிட வாருங்க. தின வாகன மேல எங்கள் ஐயா வலம் வருவத பாருங்க. வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு. வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு. வந்தாலே போதுமுங்க பாவமெல்லாம் தீருமுங்க. வந்தாலே போதுமுங்க பாவமெல்லாம் தீருமுங்க. வருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு. வந்தாலே போதுமுங்க பாவமெல்லாம் தீருமுங்க. கெட்டகலி அழிப்பார் கேடுகளை ஓட வைப்பார். கெட்டகலி அழிப்பார் கேடுகளை ஓட வைப்பார். எட்டு திசை ஆளும் எம்பெருமான் வைகுண்டரு. எட்டு திசை ஆளும் எம்பெருமான் வைகுண்டரு. கெட்டகலி அழிப்பார் கேடுகளை ஓட வைப்பார். எட்டு திசை ஆளும் எம்பெருமான் வைகுண்டரு. வருங்க வணங்கிடுங்க
கூப்பிட்டா குரல் கொடுப்பார் குல தெய்வம் வைகுண்டரு கூப்பிட்டா குரல் கொடுப்பார் குல தெய்வம் வைகுண்டரு பார்த்திட்டா பலம் தருவார் பதிகண்ட நாராயணரு பார்த்திட்டா பலம் தருவார் பதிகண்ட நாராயணரு கூப்பிட்டா குரல் கொடுப்பார் குல தெய்வம் வைகுண்டரு பார்த்திட்டா பலம் தருவார் பதிகண்ட நாராயணரு வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போதுமுங்க பாவமெல்லாம் தீருமுங்க மண்ணால வினை தீரும் மாமணவை நகரினிலே மண்ணால வினை தீரும் மாமணவை நகரினிலே கண்ணாலே கண்டிடுவார் கைதொழுதால் மாயவரை கண்ணாலே கண்டிடுவார் கைதொழுதால் மாயவரை மண்ணாலே வினை தீரும் மாமணவை நகரினிலே கண்ணாலே கண்டிடுவார் கைதொழுதால் மாயவரை வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போதுமுங்க பாவமெல்லாம் தீருமுங்க எண்ணெயில விளக்கொளிர எல்லோரும் கண்டிருப்பார் எண்ணெயில விளக்கொளிர எல்லோரும் கண்டிருப்பார் தண்ணியில விளக்கொளிரும் தருமபதி தானும் உண்டு தண்ணியில விளக்கொளிரும் தருமபதி தானும் உண்டு எண்ணெயில விளக்கொளிர எல்லோரும் கண்டிருப்பார் தண்ணியில விளக்கொளிரும் தருமபதி தானும் உண்டு வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போதுமுங்க பாவமெல்லாம் தீருமுங்க வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போதுமுங்க பாவமெல்லாம் தீருமுங்க வந்தாலே போதுமுங்க பாவமெல்லாம் தீருமுங்க வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி பில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி தில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி வந்தாரே பாரில் நம்ம வைகுண்ட சாமி தந்தாரே ஞானம் அவ கலியுக சாமி வந்தாரே பாரில் நம்ம வைகுண்ட சாமி தந்தாரே ஞானம் அவர் கலியுக சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி பில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி தில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி கண்ணனாக வந்தவராம் வைகுண்ட சாமி கலியுகத்தில் ஐயாவாம் வைகுண்ட சாமி கண்ணனாக வந்தவராம் வைகுண்ட சாமி கலியுகத்தில் ஐயாவா வைகுண்ட சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி தில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி தில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி காவி உடை அணிந்து வந்தார் அரிகுரு சாமி கருணைப்பதி நமக்களித்த வைகுண்ட சாமி காவி உடை அணிந்து வந்தார் அரிகுரு சாமி கருணைபதி நமக்களித்த வைகுண்ட சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி தில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி தில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி
காட்சி தந்த சிவகுரு சாமி இருள்களியை ஓட வைத்த வைகுண்ட சாமி திருச்சடையில் காட்சி தந்த சிவகுரு சாமி இருள்களியை ஓட வைத்த வைகுண்ட சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி தில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி தன்னானே நானே நம வைகுண்ட சாமி பில்லாலே லேலோ நம கலியுக சாமி ராமனாக வந்தவராம் ரகுகுல சாமி ராஜகோலம் பூண்டு வார வைகுண்ட சாமி ராமனாக வந்தவர ரகுகுல சாமி ராஜகோலம் பூண்டு வார வைகுண்ட சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி தில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி தன்னானே நானே நம வைகுண்ட சாமி பில்லாலே லேலோ நம கலியுக சாமி வில்லு கொண்டு வேட்டையாடும் வைகுண்ட சாமி வெண்குதிரை மீதமர்ந்த வைகுண்ட சாமி வில்லு கொண்டு வேட்டையாடும் வைகுண்ட சாமி வெண்குதிரை மீதமர்ந்த வைகுண்ட சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி தில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி தன்னானே நானே நம வைகுண்ட சாமி பில்லாலே லேலோ நம கலியுக சாமி வேளவனாய் வந்தவராம் வைகுண்ட சாமி மாலவனாயானவராம் வைகுண்ட சாமி வேலவனாய் வந்தவராம் வைகுண்ட சாமி மாலவனாயானவராம் வைகுண்ட சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி தில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி தன்னானே நானே நம வைகுண்ட சாமி பில்லாலே லேலோ நம கலியுக சாமி சூரனையே கொன்றவராம் வைகுண்ட சாமி சொக்கராக வந்தவராம் வைகுண்ட சாமி சூரனையே கொண்டவராம் வைகுண்ட சாமி சொக்கராக வந்தவராம் வைகுண்ட சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி தில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி தன்னானே நானே நம வைகுண்ட சாமி பில்லாலே லேலோ நம கலியுக சாமி சாதி மதம் அழிக்க வந்த சத்குரு சாமி சாந்தமுடன் நமக்கு அருளும் வைகுண்ட சாமி சாதி மதம் அழிக்க வந்த சத்குரு சாமி சாந்தமுடன் நமக்கருளும் வைகுண்ட சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி தில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி தன்னானே நானே நம வைகுண்ட சாமி பில்லாலே லேலோ நம கலியுக சாமி கருமனரி காட்டி தந்த திருமகன் சாமி தங்கப்பதி தலைவன் ஐயா வைகுண்ட சாமி கர்மனரை காட்டி தந்த திருமகன் சாமி தங்கபதி தலைவனையா வைகுண்ட சாமி தன்னானே நானே நம்ம வைகுண்ட சாமி தில்லாலே லேலோ நம்ம கலியுக சாமி தன்னானே நானே நம வைகுண்ட சாமி பில்லாலே லேலோ நம கலியுக சாமி ஐயா வைகுண்டருடைய அருட்பெரு கருணையினால் அதாவது சான்றவர்களை பெற்ற தாய் தந்தையர்கள் அம்மைமார்களுடைய திருக்கரங்களை பற்றி ஐயாவுக்கு கொடுக்க இப்பொழுது ஐயா நாராயணமாக இருந்து இந்த அம்மைமார்களை அதாவது இகனையாக கல்யாணம் புரிய இருக்கின்றார். இனி வரக்கூடிய வாசகம் அதாவது இகனை திருக்கல்யாண வாசகம். இந்த வாசகம் படித்து நிறைவுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஐயாவுடைய பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யணும்? சங்கமணி முழங்கணும், அம்மைமார்கள் எல்லாம் குறவையிடணும். ஐயா ஐயா வரக்கூடிய வாசகம் திருக்கல்யாண வாசகம் படிச்சு நிறைவுக்கான சங்கமணி முழங்கும். நீந்திடவே மாயவரே மாய்ந்து மிக போகாமல் தாலிவாழ மகாதர்மம் வாழ மாது வாழ ஏந்து வாழ
நிலைத்து வாழ தாலி மிக வாழவென்று தருவாய். அதனும் மகிழ்ந்து தானே சொல்வார் கேலி மிக உரையாதுங்கோ என்னோ கனிமடவார் அநேகம் உண்டு மனங்கள் செய்ய சோழியெல்லாம் சுதந்து நிறையாதுங்கோ புவியை அரசாழ்வீர் நிசமே சொல்லும் மாலினுட சூழ்ச்சம் மகா கோடி உண்டு மனது சடையாமல் மிக வாழும் வீரே வாழவீர் கோடு விட்டு கோடு வாய்வேன் மறுவூரே பாய்ந்து உங்கள் மனதில் வாழ்வேன் மாளுவேன் மொழித்து பின் வருவேன் உங்கள் மனதலைந்து என இகழ்ந்து மாளாதுங்க தோளிலே இருந்து வல சோச்சாஞ்செய்வேன் தோகையரே நீங்களெல்லாம் எனது வாயோ நாளிலே அறிந்து மிக கண்டு கொள்ளோ நாரகின் நடப்பிதுவே நியாயம் சொன்னோ சொல்ல மொழிதனை மறந்தோ நீங்கெல்லாம் பூசணி தூயலை கபடம் எல்லாதுங்கோ என்னுடைய தொழில் இதுவே உங்களோடு இருந்து தர்ம முடி சூடி ஆளும் மட்டும் தன்னுடைய நாடுதுக்கு வானோர் தம்மை போக விடை கொடுக்குவேர் மொனாரங்கே கன்னிமட வார்க்கையை பிடித்து கொண்டு கருணைபதி தெரிவீதே வருகின்றாரே. இப்பொழுது வைகுண்டமாக இருக்கக்கூடிய மாயவன், ஏனென்றால் ஐயா வைகுண்டமாக தோன்றி வருகின்ற பொழுது நாராயணமூர்த்தி விஞ்சை உபதேசங்களை சொல்லிக் கொடுப்பார். 6 வருடம் நீ அதிக தவம் புரிந்தால் அதன் பிறகு நான் நீதான் நீதான் நான் என்று சொல்லுவார். அதன்படி அந்த சப்த மாதர்களை நாராயணமூர்த்தி ஏழலோகத்து வித்துக்களையும் அவர்கள் வழியிலே இந்த பூலோகத்திலே பிறவி செய்கின்றார். ஆகையினால் அவர்கள் எப்படி நிற்கின்றார்கள்? இப்பொழுது எங்களை இகழ்த்த மாமனிவன் எங்களை வந்து கோலமனம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாங்கள் பெற்ற பிள்ளைகள் அதனுடைய புதிர்வழிகள் அத்தனை ஒன்று போல காத்து இந்த உலகத்தை ஆள வைக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றார்கள். ஆகையினால் வைகுண்டமாக இருக்கக்கூடிய மாயவன் நாராயணராக ஒரு அற்புதமான வேஷம் எடுத்து என்ன செய்றாருன்னா, இந்த அம்மைமார்களை எல்லாம் அதாவது இகனையாக திருக்கல்யாணம் புரிகின்றார். தங்கத்தாலை செய்த ரத்தினவழி போல் வீசக்கூடிய தாலி தன்னை மாய்ந்து மிக போகாமல் தாலி வாழ வேண்டும் என்று சொல்லியும், மகா தர்மமானது இந்த உலகத்திலே திளைத்து வாழ வேண்டும், மாதர்கள் எல்லாம் அற்புதமாக வாழ வேண்டும், ஏந்து புகு தர்மம் அது திளைத்து வாழ வேண்டும், ஈஸ்வர முதல் எல்லாரும் இருந்து வாழ வேண்டும் என்று சொல்லி சான்றகுல சான்றவர்களாகிய அன்பு மக்கள் எல்லாம் நீடோடி காலம் திளைத்து வாழ வேண்டும், தாலி மிக வாழ வேண்டும் என்று சொல்லி எம்பெருமான் அந்த அம்மைமார்களுக்கு தாலி தரிக்கின்றார்.
அப்படி தாலி சேர்த்து விட்டு ஐயா சொல்லுவார், அந்த மாதர்களை பார்த்து சொல்லுவார், ஆனால் கேலி மிக உரையாதுங்கோ, நான் இன்னும் மனம் செய்யக்கூடிய கனிமடவார்கள் அநேகம் பேர்கள் உண்டு என்று சொல்லுகின்றார். அதாவது கனிமடவார் என்று சொல்லுகின்ற பொழுது எண்ணத்திலடங்கா இப்படி அநேக மடவார்கள் நான் மனம் செய்வதற்கு இருக்கின்றார்கள். ஆகையினால் இவனுக்கு சோழி எல்லாம் ஆச்சுதென்று நினைக்கக்கூடாது. நான் உண்மையாக சொல்லுகின்றேன், தொல்புவியை அரசாழ்வீர் நிஜமாக சொல்லுகின்றேன், மாறனுடைய சூழ்ச்ச மகா கோடி உண்டு. ஆகையினால் மனல் சடையாமல் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏன்னா நாளையத்தின வாசகம் நமக்கு என்னன்னா, தெய்வ திருவருள் சக்திகள் பகவதி, அதாவது பார்வதி, உமையவள், வள்ளி தெய்வ யானை, மண்டை காட்டாள், இப்படி இந்த தெய்வ திருமாதர்களை எல்லாம் ஐயா இகனையாக திருக்கல்யாணம் புரியிருக்கின்றார். அதை இப்பொழுது இன்று அந்த மாதர்களுக்கு சொல்லுகின்றார். அப்படி சொல்லி வாழுவீர் கூடு விட்டு கூடு வாழ்வேன், மறு ஊறு பாய்ந்து உங்களுடைய மனதுக்குள்ளே வாழ்வேன், மாளுவேன், முளைத்த பின் வருவேன், உங்கள் மனதலைந்து என இகழ்ந்து மாள வேண்டாம் என்று சொல்லுகின்றார். ஐயா என்ன சொல்றாரு, மாளுவேன், அதாவது கூடு விட்டு கூடு வாழ்வேன், மறு ஊறு பாய்ந்து உங்க மனதுக்குள்ள வாழுவேன்னு சொல்றார். அதாவது மனதுக்குள்ள வாழ்வேன்னு சொன்னாலே, அதாவது ராமாயணத்தில் ராமர் வனவாசம் போறார். இப்போ வனவாசம் முடித்து திரும்பி மீண்டும் பட்டாபிஷேகம் நடக்குது. அப்போ அந்த பட்டாபிஷேகம் அற்புதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய திருச்சபை. அந்த சபையில் அந்த அற்புதமான வேளையில் சீதாதேவி என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய களத்தில் கிடக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத ஒரு முத்து மாலை, அந்த முத்து மாலையை கலத்தி ஆஞ்சநேயருடைய சேவையை பாராட்டி ஆஞ்சநேயருக்கு பரிசாக கொடுக்கிறாங்க. இந்த ஆஞ்சநேயர் அந்த முத்து மாலையை வாங்குறார். வாங்கி என்ன செய்கிறாரு, அதாவது அதனுடைய முத்துக்கள் ஒவ்வொன்றாக கடித்து கடித்து கிளத்துப்புறார். ஒவ்வொரு முத்துக்களாக கடிச்சு கடிச்சு கிளத்துப்பிட்டு இருக்கிறார். சொல்லுவாங்க இல்லையா, குரங்கை கையில் பூமாடுத்த கிடச்சா என்ன ஆகும், அதை போல் அவர் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு முத்துக்களாக கடிச்சு கிளத்துப்பிட்டே இருக்கிறார். இப்போ மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ஆஞ்சநேயர் கையில் இப்படி கொடுத்த முத்து மாலை, அதுவும் அன்னை சீதாதேவி கொடுத்தது, விலை மதிக்க முடியாது, இந்த மாலை இப்படி ஊதாட்சணப்படுத்துகிறாருன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ராமரும் பார்க்குறாரு. இவர் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு முத்துக்களாக கடிச்சு 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 என்ன பண்ணிடுவாருன்னா எல்லாம் ஒரு முத்து கூட இல்லாமல் கடிச்சு கீழே துப்பிடுவார். இப்போ ராமர் பொறுக்க முடியாமல் கேட்குறாரு, எப்பா உன்னுடைய தாய் சீதாதேவி அவள் உனக்கு பரிசாக கொடுத்த முத்து மாலை, அந்த முத்து மாலை இப்படி கடிச்சு ஊதாட்சணப்படுத்திட்டீங்க, என்னன்னு கேட்குறாரு. என்ன காரணம் அப்படின்னு. ஆஞ்சநேயர் அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, நான் வணங்கக்கூடிய ராமரும் சீதையும் இந்த முத்து மாலையில் ஒரு முத்திலையாவது இருப்பாங்கன்னு பார்த்தேன், ஆனால் ஒரு முத்துல கூட நான் வணங்கக்கூடிய ராமனும் சீதையும் இல்லை. அப்படியானால் நீ வணங்கக்கூடிய ராமனும் சீதையும் எங்கேன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த இடத்துல அந்த திருச்சபையில் ஆஞ்சநேயர் என்ன செய்யார் தெரியுமா, அப்படியே இரு கரங்களாக நெஞ்ச பிளந்து காட்டுறாரு. அங்கே யார் இருக்கிறான், ராமனும் சீதையும் இருக்கிறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பார்த்தா தெரியும், நிலைய வீட்டில் வச்சுருப்பீங்க, படம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் ஆஞ்சநேயர் நெஞ்ச பிளந்து காட்ட அதுக்குள்ளே ராமனும் சீதையும் உட்காந்துருக்கிற போல எல்லாம் இருக்கும். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஐயா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மாளுவேன் முளைத்த பின் வருவேன் உங்கள் மனதிலிருந்து வாழ வேண்டாம், நான் எங்கே இருப்பேன்னா உங்கள் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கிறேன்னு சொல்கிறார். உங்கள் மனதுக்குள்ளே தான் இருக்கிறேன் ஐயா சொல்வார். என்னடங்கா ஜோதிவரன் மண்ணறையில் அடங்கி விட்டேன், மண்ணறையில் தானடங்கி மக்களே உங்கள் மனதினிலே இருந்து விட்டேன். ஐயா எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, நம்ம மனசுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். அப்படி அப்பனாகிய பரம்பொருளை நம்ம மனதுக்குள்ளே சுமக்கணும்னா நம்ம அதுக்கு கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய ஐயாவுடைய திருநடை பிள்ளையறைக்கெல்லாம் போய் பிள்ளையறையில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஐயாவுடைய தாங்கல்கள்லாம் முக்கியமாக வச்சுருப்பாங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, நம்ம அங்கே போய் ஐயா வழிபடக்கூடிய இடத்துல நம்முடைய முகம் அங்கே தெரியும்.
ஐயா சொல்கிற உனக்குள்ள தாண்டா நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். ஐயா எங்கே இருக்கிறாரு? உனக்குள்ள இருக்கிறார். தன்னை அறிந்தால் தலைவனை அறிவாய் மகனே. முதல்ல நம்மளை அறியணும். நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கோம்? இறைவனுக்காக, இறைவனுக்கு ஊழியம் செய்து உகந்து வாழணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்குன்னா கர்மான்னு சொல்லக்கூடிய கர்ம பலன் இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி பிறந்திருக்கோன்னு தெரியாது. அதனால் அந்த கர்ம வினைகள் நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பிறவியாகிக்கிட்டு இருக்கும். மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமே அதுதான். இப்போ அந்த கர்ம வினைகளை எல்லாம் தொலைக்கணும்னு என்ன செய்யணும்னா, அதாவது இறைவனுக்கு சில ஊழியங்களை எல்லாம் செய்யணும். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் எனக்கு பல ஊழியங்களை செய்திருக்கணும், உங்களுடைய ஏவல் கண்டு உங்களை ரட்சித்து ஆண்டு கொள்வேன்னு ஐயா சொல்வார். அதனால் நம்ம என்னென்னா ஒரு நிலையோட, ஒரு எண்ணத்தோட, ஒரு சிந்தனையோட அந்த பரம்பொருளை நம்ம சேவிக்கணும். ஐயா வேற எங்கேயுமே கிடையாது. ஐயா சொல்வார், அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூஜை செய்வாய். நம்முடைய அன்பு தான் மலர்னு சொன்னால், அன்பு மலர்னா மலர் தேட முடியாது. நமக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பை தான் ஐயா கேட்குறார். என்ன செய்யணும்? அன்போடு வந்து ஐயாவுக்கு என்ன செய்யணுமோ சந்தோஷமாக ஐயாவுக்கு செய்து நிறைவுபடுத்தி நிற்கணும். அதைத்தான் ஐயா விரும்புகிறார். இப்படியாக பரம்பொருள் நமக்கு பல பல காரணகாரியங்களை காட்டுவார்கள். அது மட்டுமல்லாமல் தோளிலே இருந்து பல சூழ்ச்சம் செய்வேன், தோகையரே நீங்கள் எல்லாம் எனது வாயம், என்னுடைய அம்சம். அதாவது இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் அத்தனை இறைவனுடைய படைப்பு தான். நாமெல்லாம் என்ன, நமக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் சொல்லக்கூடிய ஜீவாத்மா இருக்கு. இந்த ஜீவாத்மா யாரு? பரம்பொருள் நாராயணம் தான். இந்த ஜீவாத்மாக்கள் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யணும்? பரம்பொருளோட போய் ஐக்கியம் ஆகணும். அதற்காக தான் நாம் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பரம்பொருளோட போய் இறப்பு பிறப்பு இல்லாத ஒரு நிலையை அடையணும்னா நம்ம அதுக்கு தக்கன ஐயாவும் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி வழி நடக்கின்ற பொழுது தான தர்மங்களை செய்யணும். அப்படி நல்ல தர்மங்களை எல்லாம் செய்து நம்முடைய தவத்தை பெருக்கி தர்ம பலனை கொண்டுவரணும். அதாவது தர்மம்ங்கிறது தக்க சமயத்தில் நம்முடைய உயிரையும் காக்கக்கூடியது. நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள், தர்மங்களெல்லாம் புண்ணியங்களாக நமக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த புண்ணியங்கள் நிறைய நிறைய தான் ஐயா சொல்லக்கூடிய இறப்பு பிறப்பில்லாத பேரானந்த நிலை தர்மயுகத்தில் ஐயா தெரிந்தெடுத்து நம்ம எல்லாம் வைத்து ஆள இருக்கின்றார். நாளை கழித்து வரக்கூடிய வாசகங்கள் எல்லாம் வரும். இப்படியாக அந்த அம்மைமார்களை பார்த்து சொல்வார். ஏன்னா எல்லா உலகத்து உயிர்களில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாங்கிறது பரம்பொருள் தான். அதனால தான் சொல்கிறார், நீங்களெல்லாம் என்னுடைய வாயம், நாளிலே அறிந்து கொள்வீர்கள் நாராயணமூர்த்தியினுடைய நடப்பு இதுதான் உண்மையாக சொல்லுகின்றேன் என்று சொல்லி சொன்ன மொழி தனி மறந்து நீங்களெல்லாம் தூசணித்து என்னை கபடமாக எண்ணக்கூடாது. ஏன்னா என்னுடைய தொழில் இதுதான். உங்களோடு இருந்து தர்ம முடிசூடி தர்மயத்தை ஆளக்கூடிய காலம் வரையிலும் என்னுடைய தொழில் இதுதான் என்று சொல்லி அந்த மாதர்களுக்கு சொல்லி இப்பொழுது ஐயாவுடைய திருக்கல்யாணத்திற்கு இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம்னு. அப்படி கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மாயவன், அதாவது கரை கண்டார் கோணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மாயவன் நேற்றைக்கே என்ன பண்ணுறாரு? 7 லோகத்து தேவர்களுக்கும் சீட்டெழுதி அனுப்பியாச்சு, ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஓலை அனுப்பியாச்சு. இப்போ நம்ம மட்டும் வரல, 7 லோகத்து தேவர்களும் இந்த கரை கண்டார் கோணத்தில் அத்தனை பேரும் ஐயாவுடைய திருமணத்தை பார்த்து அதற்கு மலர் மாறி சில மாதிரியெல்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஐயா சொல்கிறார், அவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? உங்கள் இடத்துக்கு போங்கன்னு அனுப்புகிறார். அதாவது பொண்ணுடைய நாடதற்கு வானவர் தம்மை போக விடை கொடுக்க அங்கே போனார். இப்பொழுது கன்னி மடவார் கையை பிடித்து கொண்டு கருணைப்பதி தெரிவீது வலம் வருகின்றார். அப்படி வலம் வருகின்ற பொழுது அதாவது அகநிலைகளை பற்றி எம்பெருமான் அற்புதமாக சொல்லி தெரிவீது வருகின்றார்கள். அதை வாசகத்திலே பார்க்கலாம். தெருவீதி நாம் வருவோம் எந்தன் தேவிமாரே கன்னி நாயகமே, மறுவினிய கன்னியரேப்பதி பலங்கள் சுற்றி நாம் வருவோம். கண்மணியே காரணரே ஓஹோ காயாம்பூமேனியரே, மண்ணேளும் அளந்தவரே ஓஹோ மாயவரே வலம் வருவோம். பெண்ணரசி மாமையிலே நமது
பதி வலம்பரு ஓ தன்னமுள்ள தேவி மாறே நமது தருமபதி வலம் வருவோ ஆண்டமணி நாயகமே உலகு ஆண்டருளோ என் கண்மணியே காண்டம் நிறை வேற்ற வந்த எங்கள் கணவனரை நாம் வலம் வருவோம் பொறுமைப்பதி பலம் வருவோம் கலி பொடியாமும் போட்டிடுவோம் தருமமது தழைக்க செய்வோம் பதி தானே வலம் தான் வருவோம் பல்லாது வகையளித்து சுவாமி பொதுபூமி தோண வைத்து கல்லாதார் கருவறுத்து சுவாமி அதிகபதி மலவறிவோ நாடும்பதி தலங்கள் வாழும் பெண்ணே நம்முடைய இனங்கள் வாழும் கொடைகளை கேடறவே பெண்ணே கிளர்ந்தபதி வலம் வருவோ ஆகாதே பேரை எல்லாம் சுவாமி அக்கிரிக்கு விருந்தளித்து வாகாகே தருமபதி சுவாமி வாழும்பதி வலம் வருவோம் மங்குராணி ஒதிரமதால் பெண்ணே ஓதித்து வந்த கோலங்கள் எல்லாம் தன்குணத்தால் மாண்டு போக பெண்ணே தருமபதி வலம் வருவோ மாத்தான் மொழியவனோ சுவாமி மக்களெல்லாம் வாழ வேணோ காத்தோரை கைவிடாமல் நாமல் கருணைப்பதி வலம் வருவோ பெள்ளமிரை பொய்களவு பெண்ணே செய்யும் வல்ல குலங்கள் எல்லாம் கொண்டகளி கூடமாண்டு குரு நாதர்பதி வலம் வருவோம் வீணானே கலியுகத்தை சாமி வையானுக்கு அமுதளித்து சனாரை வைத்தாள சுவாமி தருமபதி வலம் வருவோ நாடும்பதி தொலங்கிதடி பெண்ணே நல்ல சிலை கொதிக்கிதடி ஆடு மாடு அருகுதடி காத்தா ஆவினங்கள் தோணுதடி நல்லபதி துலங்களுமே சுவாமி நாடு தர்மம் ஆகேணுமே புல்லாப்பது ஒளியணுமே சுவாமி புத்து ஒன்றாய் குவியேணுமே கோவில் தெரு துலங்கணுமே நம்ம கோட்டைமையாகணுமே தேவருடைய நல் திருநாள் பெண்ணே தினமும் வந்து கூடணுமே தங்கத்தட்டில் தண்டயமும் சுவாமி தாண்டும்பதி வீதிகளோ சங்கையோடு டம்மானமும் சுவாமி தலத்தில் வந்து தோணணுமே
கோட்டையிட்டு கொடியுங்கடி பெண்ணே கொத்தளமாய் மேடை செய்து நாட்டை எல்லாம் தான்கிலுக்கி பெண்ணே நமக்கு பதியேறணுமே நம்பினோரை காக்கணுமே சுவாமி நடுகட்டியாளணுமே அம்பலங்கள் ஏறணுமே சாமி அவதாரங்கள் நடத்தணுமே சிங்காசனம் ஏறணுமே பெண்ணே தீவட்டிகள் போடணுமே கண்காட்சி காணணுமே பெண்ணே கன்னியரை கைப்பிடித்தால் பாக்கியங்கள் பெருகணுமே சுவாமி பாரிலுள்ளோர் காணுவதற்கு ஆக்கிரங்கள் படைக்கணுமே சுவாமி அமுதருந்தி வாழணுமே மக்கள் வெற்றி வாழணுமே பெண்ணே வந்து எங்கள் கால் வேடித்து ஒக்க நின்றாட்டணுமே பெண்ணே ஒற்ற வள்ளி மெத்தை சுழ பால் பவசை பெருகணுமே சுவாமி பஞ்சனையில் கொஞ்சணுமே துலருமை அறியாமலே கலி தொல்புவியோ மயங்கணுமே சம்சாரியாகணுமே பெண்ணே தலையில் சொரு சுமக்கணுமே உதாரி ஆகணுமே பெண்ணே உங்களை நான் அடிக்கணுமே அயலூரு போகணுமே சுவாமி அழைக்க நீர் வரவேணுமே கயல்விழிமார் ஒருவர் கொருதே சுவாமி கற்றுதல்கள் கொள்ளணுமே நானும் வந்து நிறத்தணுமே பெண்ணே நல்ல மொழி சொல்லணுமே தேனும் பாலும் போல நாமல் பெண்ணே தேசமதில் வாழணுமே கண்ட இந்த நீசர்குலும் சுவாமி களிப்பு சொல்லி உம்மை மிக பிள்ளைகளுக்கு வீங்கி என்று சுவாமி பொல்லாப்பையில் ஏசனுமே ஆரணத்தை அறியாமலே பெண்ணே கலிப்பயல்கள் தான் அறிந்தால் மரணத்தில் தீர்மைதனில் பெண்ணே மடுநரகம் போத்திடுமே செம்பவள நற்பதியில் சுவாமி தெருவலங்கள் சுற்றி வந்தோ பொன்பதிக்குள் நாமல் பொக்கி மறு பொழுது வந்தால் வருவோமையா சோபனமே சோபனமே சுவாமி திருநடன சோபனமே தேவர் குரு நாரணர்க்கும் அவர் தேவியர்க்கும் சோபனமே மலர்ந்த ஈஸ்வரிக்கோ நல்ல பந்தீவி மாதுமைக்கும் காமனந்த நாரணர்க்கும் தெய்வம் கன்னியர்க்கும் சோபனமே பூமட
குழந்தை நாயகி கூமந்தே பொல்லும் மண்டை காட்டாளுக்கும் பார்மடந்தை லட்சுமிக்கும் சீவ பகவதிக்கும் சோபனமே தெய்வானை நாயகிக்கும் நல்ல சிறந்த வள்ளி மடந்தையர்க்கும் ஐவர்குல நாரணர்க்கும் கண்ணி அறிவையர்க்கும் சோபனமே. இப்படியாக அம்மைமார்களுடைய திருக்கரங்களை பற்றி ஐயா பதியினுடைய வலம் வருகின்றார். அதாவது பதியை சுற்றி அகபர அதாவது இகபர நிலைகளை பற்றி சொல்லி வருகின்றார். அதாவது தெருவீதி நாம் வருவோம் பெண்ணே தேவிமாரே கன்னி நாயகமே என்று சொல்லி மறுவினிய கன்னியரே இந்த பதியினுடைய வளங்கள் சுற்றி வருவோம் என்று சொல்லி ஐயா சொல்ல இந்த அம்மைமார்களும் பதிலை சொல்லுகின்றார்கள் மாறி மாறி. அதாவது ஆண்டமணி நாயகமே இந்த உலகையெல்லாம் ஆண்டருளக்கூடிய என்னுடைய கண்மணியே இந்த உலகத்திலே பலவிதமான காண்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக வந்த எங்களுடைய கணவனாரே நாம் பலம் வருவோம் என்று சொல்லி அந்த அம்மைமார்கள் ஐயாவை பலம் வருகின்றார்கள். ஐயா சொல்வார் பொறுமைப்பது பலம் வருவோம் இந்த உலகத்திலே உள்ள கலியெல்லாம் பொடியும்படியாக யாமம் போட்டிடுவோம் தர்மம் அது தொலைக்க செய்வோம் பதி தானே வலம் வருவோம் என்று சொல்லி வலம் வருகின்றார். இப்படியாக அதாவது ஆகாத்த பேரையெல்லாம் சுவாமி அக்கினிக்கு விருந்தளித்து வாகாக தர்மபதியிலே நாம் வாழும்பதி வலம் வருவோம் என்று சொல்லி இந்த அம்மைமார்கள் சொல்ல ஐயா சொல்வார் தெண்டவரை பொய்களவு பெண்ணே செய்யக்கூடிய வண்ட குலங்களை எல்லாம் இந்த கலியோடு கலியாக அழித்து குருநாதர்பதி நாம் வலம் வருவோம் என்று சொல்லி வலம் வருகின்றார். அப்பொழுது அந்த அம்மையானவர் மாதர்கள் சொல்வார்கள் நல்லபதி துலங்கணுமே சுவாமி இந்த நாட்டிலே தர்மம் தழைத்து ஓங்கணும் இந்த உலகத்தில் உள்ள பெல்லாம் ஒழிய வேண்டும் மக்களெல்லாம் புத்தி ஒன்றாக குவியணும் என்று சொல்லி ஐயாவிடத்திலே சொல்லுகின்ற பொழுது ஐயா சொல்வார் கோட்டையிட்டு கொடியும் கட்டி பெண்ணே கொத்தளமாக மேடை செய்து நாட்டையெல்லாம் தான் கிளைக்கு நமக்கு பதி ஏற வேண்டும் என்று சொல்லி எம்பெருமான் சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த அம்மைமார்கள் சொல்வார்கள் பால் பவுசு பெருகணுமே சுவாமி பஞ்சனையிலே கொஞ்சணுமே தூலரமை அறியாமல் இந்த கலி தொல்புவியெல்லாம் மயங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது ஐயா சொல்வார் நானும் வந்து நிறத்தனமே பெண்ணே நல்ல மொழி சொல்லணுமே தேனும் பாலும் போலே நாமல் இந்த உலகம் அதிலே வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்படியாக அதாவது காரணத்தை அறியாமலே பெண்ணை கலிப்பயல்களெல்லாம் தான் நகைத்தால் மாரணத்தின் தீர்வதென்னில் மடுநரகம் பூத்திடுவேன்னு சொல்கிறார். ஐயாவுடைய இங்கே நடக்கக்கூடிய இகனைகள் அத்தனையும் அதாவது இந்த திரையேடு வாசிப்பு மற்றபடி இங்கே நடக்கக்கூடிய இகனைகள் அத்தனையும் எல்லாம் ஒரு காரண காரியம் இல்லாமல் நடக்காது. எல்லாம் முன்னோர்களுடைய அந்த காரண காரியங்களை வைத்து தான் அத்தனையும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்படி ஐயாவுக்கு நடக்கக்கூடிய இந்த காரியங்களை அறியாமல் கலி பயல்கள் தான் நகைத்தால் மாரணத்தின் தீர்வதென்னில் மடுநரகம் பூத்திடுவேன்னு சொல்கிறார். அதாவது அவங்களுக்கு மரணம் வரக்கூடிய நேரத்தில் அவங்கள கொண்டு நரகத்தில் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா தெய்வங்களுக்கும் சோபனம் சொல்கிறார். அப்படி சொல்லி துடியடை கன்னிமாரை திருமணம் திருமால் செய்து குடிபுகழ் சான்றோர் மக்கள் குறவைகள் முழக்கத்தோடு திடீரெனவே தெருக்கள் சுற்றி தேவியும் மன்னருமாக படிமிசை பதியினுள்ளே பதிந்து வந்திருந்தார் அன்றே என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருவிடத்தில் இன்றைய தினம் ஐயாவுடைய திருக்கல்யாண வாசகம் நிறைவுக்கு வருகின்றது. இவ்வளவு நேரமும் ஐயாவுடைய திருவாசகத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு மக்கள் அது மட்டுமல்லாமல் அதாவது ஐயாவுடைய திருக்கல்யாண வைபவத்திற்கு அன்பான மக்களாகிய நாம் அத்தனை பேரும் மனசிலே பலவிதமான காரணங்களை சுமந்து கொண்டு ஐயாவுக்கு சுருளைத்திருக்கின்றோம். பலவிதமான பலன்களை ஐயாவுக்கு செய்திருக்கின்றோம். ஏன்னா நம்முடைய மனசில் எல்லாருடைய மனசிலையும் ஒவ்வொரு காரண காரியங்கள் இருக்கும்.
அப்படி அந்த காரண காரியங்களுக்கு ஐயாவுக்கு புரியும். இந்த அற்புதமான திருத்தலத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மாயவன் கோடி சூரியன் ஒன்று சேர்ந்தால் எப்படி ஒளி கொடுக்குமோ அதுபோல அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நல்ல விதமான அற்புதமான வேளையிலே நீங்கள் என்ன என்ன காரண காரியங்களை நினைத்து ஐயாவுடைய திருநடையிலே எண்ணி அவருடைய இந்த அற்புதமான திருவிடத்திலே வந்திருக்கின்றீர்களோ அத்தனை காரண காரியங்களையும் பரம்பொருள் வைகுண்டமாக இருந்து உங்களுக்கு தீர்த்து கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்று நம் ஐயாவுடைய திருநடையிலே திருக்கல்யாண திரியேடு வாசிப்பு என்று இந்த இரவு பணிவிடை மற்றும் பொருள் இங்கே சிவசூரிய குடைக்குள்ளாக இருந்து அந்த மக்களுடைய காரண காரியங்களுக்கு தக்கவாறு எல்லா பலனையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வாசகத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஐயா கன்னிமாலை பெருமணம் பெருமாள் குறிவுகள் சார்ந்தவர் மக்கள் குறவைகள் முழக்கத்தோடு படிமை செய்வதே பதிவு வந்திருந்தாரே. சிவ 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 அரகரா அரகரா சிவ 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 அரகரா அரகரா ஐயா சிவ 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 அரகரா அரகரா சிவ 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 அரகரா அரகரா சிவ சிவா குருவிற்கும் குரு பண்டாரத்தையும் சிவ சிவா முறையோம் 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 சிவ சிவா குருவிற்கும் குரு பண்டாரத்தையும் சிவ சிவா முறையோம் 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 சிவ சிவா முறையோம் 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 உயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகரா அரகரா முன்னுள்ள ராமன் உயிர்க்கும் மோகவடிவான உயிர்க்கும் முகர்ச்சையுள்ள ராம உயிர்க்கும் எப்போ வந்த நாராயணர் எங்கும் நிறைந்தவர்தான் ஏகம் மையமானவர்தான் நமக்கு உதவி செய்ய வந்த நாராயணர் இவர்தான் எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகரா அரகரா கரடு கொண்டு நட்டின் பதி ஏறினார் எங்கள் ஐயா சிங்கமுகம் தெரிந்தெடுத்து சேர்த்து படையெடுக்க வருகிறார் எங்கள் ஐயா சிவ 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 நித்தியோர் சமனமா இச்சமயம் ஆத்மான் அயர்த்தோக்கி தித்திப்பான் சகலதூதாதி சந்தோஷமான் கற்கொரு கருத்தால் தடம் குலிக்கு படைவாரி மறு உறுதியான சமன ஐயா வாழப்படி சாஸ்திரத்தில் உள்ள கன்னி மக்கள் நம்முடைய சான்றோர்கள் நன்றாய் வைத்து வாழ கடலிலே தமசி கோத்திரத்தை சான்றோர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் நன்றாய் வைத்து வாழ ஆள்போலே நிலைத்து வாழ நம்முடைய ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்வோம்
ஐயா பொறுத்து ஐயா மாற்றுக்கிறார் ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்வோம் ஐயா பொறுத்து ஐயா மாற்றுக்கிறார் ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்வோம் ஐயா பொறுத்து ஐயா மாற்றுக்கிறார் ஐயா மாற்றுக்கிறார் ஐயா பொறுத்து ஐயா மாப்பு தந்து ஐயா வைத்திருச்சுக்கணும் ஐயா பொறுமதரும் ஐயா நாங்கள் ஒன்று சொன்னதோடு கேட்டு ஐயா வைத்திருச்சுக்கணும் ஐயா திருநாமந்திரம் ஐயா நோயும் இல்லை பேயும் இல்லை நொம்பலங்கள் துன்பம் இல்லை பிள்ளை